வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 டிப்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 ட்ரேட் இருக்குதுன்னு வைங்க. 100 ட்ரேட் பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ட்ரேடில் ஒரு 50 ட்ரேட் ப்ராஃபிட் வருது, ஒரு 50 ட்ரேட் லாஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். 50-50 1:1 ரிஸ்க் ரிவார்டில் இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் ஒரு 10 ரூபா வின் பண்ணுறீங்க. இப்போது சப்போஸ் இது வந்துட்டு வின்னிங் ட்ரேட்ஸ், 50 வின்னிங் ட்ரேட்ஸு. இதே 50 வின்னிங் ட்ரேட்ஸ் லாஸ் ஆகுது நமக்கு. அதில் அந்த இடத்துல 10 ரூபா லூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம ஒரு 5 ரூபா லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதில் டோட்டலாக இதில் எல்லாமே ப்ராஃபிட் இருக்கும். இந்த 50 ட்ரேடில் இங்கே என்டையர் நமக்கு 10 ரூபா 50 ட்ரேட் லாஸ் ஆனாலும் அதில் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி இந்த 10 ரூபா லாஸ் ஆகிற இடத்துல 5 ரூபா மட்டும் லாஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்குள்ளே வரல அப்படின்னாலும் லாஸை கம்மி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் வந்துட்டு இருப்போம். ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு ப்ராஃபிட்குள்ளே வரணும் அப்படிங்கிறத அந்த மென்டாலிட்டி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லாஸை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துட்டு இருங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் இதோட பேக் டெஸ்ட் டேட்டாவும் பார்க்கலாம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் எப்படி ஒரு பேக் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எப்படி பண்ணலன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டிப் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தவரை அப்படின்னா, ரேண்டமாக ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்மளோட பிரேக் ஈவன் சப்போஸ் இது இந்த மாதிரி இருக்குது, நம்மளோட பிரேக் ஈவன் ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீச் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 டைமில் தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரீவியஸ் டே எடுத்திருக்கீங்க, நெக்ஸ்ட் டே 9:45 ஆர் 10 அந்த டைமுக்கு மேலே நமக்கு நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ப்ரீச் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அதுக்கு மேலே அப்படிங்கும்போது அந்த டைமில் தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த டைமில் 9:45 to 10 AM அந்த மாதிரி. ஏன்னா மார்னிங் சில டைம் வாலட்டிலிட்டி மேலே இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ½ அன் ஹவரில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஃபஸ்ட் ரூல் வந்துட்டு இது. ரெண்டாவது டிப் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஈவினிங், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்னிங் ஒரு டைம், மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப நம்மளோட லெவலுக்கு வெளியே போய் ட்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது அப்போ தான் பண்ணணும். இந்த இடையில இந்த 12 மணிக்கு 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் மார்க்கெட் 2 மணி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிரேக் ஈவன் ப்ரீச் ஆகிட்டு எண்ட் ஆஃப் டேயில் திருப்பி கீழே வந்துடும் சில டைம். ஸோ அதனால் இந்த 2 டைம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது அட்வைசபிள். மார்னிங் ஒரு அந்த 9:45 to 10, ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸாக இருக்கும் ஒரு 15 minutes முன்னாடி. ஸோ மூணாவது டிப் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அஸ் லாங் அஸ் உங்களோட இது வந்துட்டு ஓகே T+0 அண்ட் அந்த டயக்ராம் படி ஓகே அப்படின்னா வச்சுங்க. மற்ற டைம் நீங்கள் ஹெட்ஜ் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, அதாவது நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராடல் அந்த மாதிரி பண்ணும்போது மெயினாக நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும் ஒரு உங்களோட மேக்ஸ் ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ இன்ட்ராடேலேயே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நான் விளையாடுறேன். பட் சில டைம் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நம்மளோட ரிஸ்க் வந்துட்டு ஒரு லாட்டுக்கு ஒரு 1500 ஒரு 2000 அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணாலும் பண்ணுங்கள், இந்த 1500 ரூபா லாஸ் ரீச் ஆகிற வரைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா சில டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஒர்க் ஆகாது. ஒரு சைடு விக்ஸ் ஷூட் அப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடில் ப்ரீமியமே இறங்காது. நமக்கு இந்த சைடு ஏறிட்டே இருக்கும், அந்த சைடு இறங்காது. நம்ம வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்போம், நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம லாஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக போயிடும். அதனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களோட ரிஸ்க் இது அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா பொசிஷனை கம்முன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ 4வது டிப் என்ன அப்படிங்கும்போது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்ஸ்ட்ரா சென்சிபிள் இந்த இதில் ஃபஸ்ட்டு அந்த டயக்ராமில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அந்த பிஎன்எல் ஓகேவா, அந்த நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த பொசிஷன் ஆட் பண்ணோன்னே உங்களோட அந்த இதில் உங்களோட பொசிஷனில் உங்களுக்கு பிஎஃப் மாறும். டயக்ராம் பே ஆஃப் அந்த டயக்ராம் ஓகேவா, உங்களோட பிஎன்எல் ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆக்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களோட ப்ரோக்கர் டெர்மினலில் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரை டு ரெடியூஸ் த லாஸ், அதுதான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் முக்கியம். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு 4000 ரூபா கிட்டத்தட்ட லாஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறனால என்னோடய 4000 ரூபா லாஸ்லேருந்து 2368 ரூபா லாஸ்க்குள்ளே வருது. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி. இதே ஸ்ட்ராட்டஜி நான் வீக்லி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு சர்டைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது
எனக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். 11,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல 18,900 ரூபா வந்துட்டு 19,000 ரூபா கிட்டத்தட்ட வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ 2,100 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியும் பெருசாக இட்ஸ் ஓகே, பட் நமக்கு வந்துட்டு பெருசாக லாஸ் ஆகலை. அடுத்தது பார்த்திங்கன்னா 3,300 லாஸ் இருக்கிற இடத்துல 1,800 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணல அப்படின்னா 300 தான் ப்ராஃபிட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால 1,400 ப்ராஃபிட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இது நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில், சேனலில் போனீங்க அப்படின்னா இருக்கும். அதை பார்க்குறீங்கன்னா நமக்கு வந்துட்டு அயன் காண்டோர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி அயன் ஃப்ளையாக கன்வெர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேட்மேன் ஸ்ட்ராட்டஜிஸு, அதுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணது, எல்லா வீடியோவும் வந்துட்டு நான் இதில் போட்டிருக்கேன். அது ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.